பால் பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா மிருதுவாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த பால் பணியாரம் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைச்சிக்கிறதுக்காக ஒரு அரை முழி தேங்காய், ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா 3 தடவை வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஊறின அரிசியும் உளுந்தையும் மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணிலாம் இருக்கக்கூடாது, திக்காக இருந்தால் தான் நமக்கு கிள்ளி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ மாவு அரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, நமக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கும், அதனால் இந்த மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. இது புளிக்கலாம் தேவையில்ல, அப்படியே அரைச்ச உடனே போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் சின்ன சின்னதாக மணியாக எடுத்து போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு சின்னதாக நம்மளால் விட முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக விட்டுக்கலாம். அதே மாதிரி இது ரொம்ப கலர் மாறி கருகிடக்கூடாது, செவந்து வரக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும், அதே நேரத்தில் வெள்ளையாகவே இருக்கணும். அது மாதிரி நல்லா மிதமான தீயில் வச்சு திருப்பி விட்டு நம்ம பக்குவமான கன்சிஸ்டன்சிக்கு இது மாதிரி இருக்கணும், வெள்ளையாகவே இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, இதை மாற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பாலில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்ச பணியாரத்தை தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டான பால் பணியாரம் ரெடிங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினதும் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.